சூப்பரான பன்னீர் மசாலா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஒரு கடையில் கொஞ்சமாக பட்டரில் நெய் எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கேரட், தக்காளி ரெண்டுமே நான் சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். அந்த விழுதும் சேர்த்து கிளறி இது ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். இதுக்கப்புறம் மசாலாவுக்கு மஞ்சள் தூள், வெறும் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, வேணுன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி மூடி போட்டு 8லேருந்து 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரட்டும். இது கூட நம்ம நல்லா துருவி வச்சுருக்க பன்னீர், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வேணா கேப்சிகமும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துட்டு நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ இது கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம தோசை ஊற்றி எண்ணெய் சேர்த்து எண்ணெயில் நெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நமக்கு தோசை குக் ஆனதுக்கு அப்புறமா இந்த மசாலாவை நம்ம மேலே அப்ளை பண்ணி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோசை நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா கடைசியாக கொஞ்சம் நெய் இல்லை பட்டர் சேர்த்து வேணுன்னா சீஸும் சேர்த்துக்கலாம். நம்ம இறக்கிடலாம். சூப்பரான மசாலா தோசை ரெடி. நிச்சயம் ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். பாய்.